ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வசனங்கள் வரை. பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30, 31, 32 3 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனதிருங்கள், உங்களுடைய எல்லா உயிர்களையும் ஒப்புக் கொள்ளுங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருக்கவில்லை. நீங்கள் துரோகமணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகியவருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஆண்டு நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீ நல்லவர். இது அந்த ஜூன் மாதத்திலும் நீங்கள் தந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தை ஆண்டவரே தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் முழுவதும் இடைபெற வேண்டும். எங்களுடைய மாம்சிகமோ எங்களுடைய சுயமோ வெளிப்படக்கூடாது. நாங்கள் ஒருமித்து இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் இடைப்பட வேண்டும். எந்த விதத்தில் மந்தாரங்களை எடுத்துப்பட வேண்டும். ஆண்டவர் வசதி கேட்குற பிள்ளையும் வசதி சொல்கிற அடிமையும் பலப்படுத்தி நித்தியத்திற்கென்று எங்களை தகுதிப்படுத்தி நடத்தும்படியாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மகிட்ட அநேக காரியங்களை உரைத்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு சொல்லை கொடுக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, மனந்திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நாம் வாழ்வடைந்திருக்கணும், நாம் சுகித்திருக்கணும். அதையே கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். நாம் நல்லா இருக்கணும். ஸ்தோத்திரம். அவனுக்கு என்ன நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆமாம், நல்லா வாழ்ந்து சுகித்திருக்கான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கர்த்தர் அப்படி நேரடியாக அந்த வார்த்தையை நம்மள்கிட்ட சொல்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கண்டிஷனோடு தான் சொல்கிறார். நீ பிழைச்சிருக்கணுமா, மனந்திரும்பு, மனந்திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 18:9 கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அதே 18:9 என்ன போட்டிருக்குது? மன்னிக்கணும், 19. குமாரன் நியாயத்தையும் நீதியும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். 20 முதல் பகுதி மட்டும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஸ்தோத்திரம். இந்த 18:32 ஆண்டவர் கடைசி சொன்னார், சாகுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை. இது நம்ம என்ன செய்வோம், எல்லாருக்கும் சாவு வரதானே, அப்போ அந்த சாவு அவர் விரும்புறது கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. அதனால தான் இங்கே 20ஆம் வசனத்தில் 18:20 ஒரு வார்த்தை சொல்லப்படுது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்போது இந்த மனுஷனுடைய காரியங்கள் வேறு, மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவின் காரியங்கள் வேறு. அப்போது இந்த வார்த்தை சொல்லுது, சாகுருடைய சாவை நான் விரும்புகிறேன்னு சொன்னால் இது என்ன சாவு? இது எசேக்கியேல் 18:20 வாஸ்தவம் ஆத்மா. இதுவே நம்ம ஃபார்வேர்டிங்காக போய் ரோமர் 6:23 வாஸ்தவம் நாங்கள் என்ன போட்டிருக்கோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போது அந்த மரணம் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த சாவு தான் ஒரு அர்த்தமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ரோமரில் 6ஆம் அதிகாரம் 23 சொல்லப்பட்ட மரணத்துக்கு பேர், அது பாவத்தின் தண்டனையாகிய நரகம் அப்படின்னு தான் நல்ல மொழிபெயர்க்கணும். ஆக்கினை அப்படின்னு நம்ம என்ன சொன்னால்
சரியான மொழிபெயர்ப்பு இருக்கணும். அப்போது அந்த எசேக்கியேல் 18:20, எசேக்கியேல் 18:32 இந்த சாவு, இந்த ஆத்மா சாவு அல்லது ரோமர் 6:3 மரணம், இந்த எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா தேவனுடைய சமூகத்தில் இதைத்தான் கருத்து சொல்கிறார், சாகருடைய சாவை நான் விரும்புறது இல்லை. அதாவது நரகத்துக்கு போகிற எவனுக்கும் நான் அதுக்கு விருப்பம் இல்லாமல் நான் எல்லாரையும் நான் என்ன செய்வேன்னா நித்திய ஜீவனுக்குள் சேர்த்துக்கொள்ள போகிறேன். பிழைப்பீர்கள், ஹல்லேலூயா, பிழைப்பீர்கள். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதைத்தானே வாசித்தோம், 30 வாசித்தோம். அதாவது முழு வேதமும் அப்படி தான் சொல்லுது. இந்த முழு 18 அதிகாரத்தை வாசித்தோம்னா இப்படி தான் இருக்கும். இப்போ 30 வாசிக்கும் போது, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தனையும் ஆண்டவர் விடவே மாட்டார். யாரும் தப்பி போவே முடியாது. எந்த வழி நடந்தீங்க, கோணலான வழினாலும் சரி, செவ்வையான வழினாலும் சரி, நேரான வழினாலும் சரி, மாறுபாடான வழினாலும் சரி, எந்த வழியில் நடந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். ஸ்தோத்திரம். அப்போது தேவ சமூகத்தில் மனம் திரும்புங்கள், மீறுதல்களை விட்டு திரும்புங்கள். ஆண்டவர்கிட்ட முன்ன உரைக்கிறது. இது யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார்? இந்த இடத்துல எசேக்கியேல்கிட்ட வாசிக்கிற வசனம் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டைரெக்டாக சொல்கிற வார்த்தை. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறை இவங்களுக்கு தான் சத்தியம் கையிலே கிடச்சிச்சு. உலகத்தில் யாரும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ரோமர் 3 அதிகாரம் அப்படி நினைக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த கையில் சத்தியம் கிடச்சது பெரிய சிலாக்கியம். அப்படி கிடைச்ச ஜனம் இப்போ என்ன செய்துன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுதான் மீறுதல் பண்ணுது, இதுதான் பாவம் செய்து. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் மீண்டும் 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 வார்த்தைகள். இந்த வார்த்தை இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து வருது. அப்போது தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் நாம் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இஸ்ரவேலரை போல மீறுதல்கள். அதுக்கடுத்து சொல்லி வர்றார் பாருங்க, அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பது இல்லை. திரும்ப 31 வசனத்தில், நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாகருடைய சாவை விரும்பாத கர்த்தர் திரும்பி திரும்பி அதுவே நம்மகிட்ட சுட்டி காமிக்கிறார். நீ ஏன் நரகத்துக்கு போகணும்? நீங்கள் நித்தியத்தில் என்னோடு இருக்க வேண்டும் இல்லையா? நான் உங்களை சிருஷ்டித்தேன், நான் உங்களை படைத்தேன், நான் உங்களை வேறு பிரித்தேன். ஆனால் நீங்கள் ஏன் இப்போது இருளின் ஆதிக்க தலைவனாகிய அவனோடு சேர்ந்து ஏன் நீங்கள் நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? வேண்டாம். அதுக்கு ஒரே காரியம், நீங்கள் வாழணும், என் கூட இருக்கணுங்கன்னா மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த வார்த்தையை நான் வாசித்திருக்கிற நாம் இதை பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலும் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலும் சில காரியங்களை என்ன செய்யணும்னா தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் பழைய ஏற்பாட்டில் சில காரியங்களை கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி வச்சுருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தில் சொன்ன காரியங்கள் அனைத்தையும் நம்ம தியானிக்கிற பொழுது இதை செஞ்சால் ஒரு மனுஷன் பிழைப்பான். ஆமென். புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற காரியம் செய்ய முடியாது, ஆனால் விசுவாசித்தால் பிழைப்பான். இது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டு தொடங்கிட்டார். எந்த விசுவாசத்தை பழைய ஏற்பாட்டில் ஆண்டு தொடங்கிட்டார். தேவ சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள், நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சில காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் பாவம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யணுமா, ஒரு மிருகத்தை கொண்டு வரணும், அது தலையில் மேலே கை வைக்கணும், தான் செஞ்ச பாவத்தை அந்த தலை மேலே சுமத்தணும், அப்புறம் அந்த மிருகம் கழுத்தை தலையை வெட்டணும், ரத்தத்தை தெளிக்கணும், தோலை உரிக்கணும், சந்தா துண்டித்து அதை தகனமாக சுட்டு எரிக்கணும். இதுதான் சர்வாங்க தகன பலி. இப்படி ஒவ்வொரு பலிக்கும் ஒரு பிரமாணம் உண்டு. இப்படி ஒவ்வொரு பலி பிரமாணம் செய்யும்போது பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி,
சமாதான பலி, ஸ்தோத்திர பலின்னு சொல்லி பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை நீங்கள் செஞ்சு முடித்தா தான் நீங்கள் என்ன ஆக முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செஞ்சு முடித்தா தான் பாவத்திலிருந்து விடுதலாகி பிழைப்பு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது இந்த இசைக்கல்ல நீங்கள் வாசித்துக்கணும். இதே 18 நீங்கள் வாசித்து பார்த்து 5லேருந்து கொஞ்சம் வசனங்களை வாசிங்க. 5லேருந்து 9 வரைக்கும் வசனங்கள் வாசிங்க. ஆ கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்திற்கு தன் கையை உயர்த்தி மனிதனுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நேருக்கு நேர இந்த 9க்கு நேரம் 19 வாசிங்க. இதன்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அல்லேலூயா செஞ்சா பிழைப்பான். இப்போ 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஒரு சில வசனங்கள் வாசித்தோம். அந்த வசனத்தில் போட்டிருக்குது அநேக காரியங்கள் கண்டிஷன் போட்டிருக்கு. இதெல்லாம் என்ன செய்யணுமா? செய்யணுமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதாவது நீங்கள் செய்யணுமே இது செஞ்சிடலான்னு சொல்லி நினைப்பு வரும். ஆனால் பழைய ஏற்பாடில் செய்யுங்கன்னு சொன்னது பூரா அவங்களுக்கு கடினமாக இருந்துச்சு, நமக்கும் அது கடினமானதான். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது வேற ஒன்றும் இல்லை, நம்ம லுத்தர் காலத்தில் பாவ மன்னிப்பு சீட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நீ ஒரு தப்பு பண்ணிட்டியா அதுக்கு ஒரு 1000 ரூபா சீட்டு வாங்கிக்கோ, நீ தப்பு பண்ணிட்டியா உனக்கு 150 ரூபா ஒரு சீட்டு வாங்கி சீட்டு வாங்கிட்டு கொண்டு கொடுத்தாச்சுன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படும். இதுதான் இருந்துச்சு, இன்ன வரைக்கும் இருந்துச்சு, இன்ன வரைக்கும் மாறி போச்சு. லுத்தர் காலத்தில் இதுக்கு தான் போராடி அவர் எழுப்புதலை கொண்டு வந்தார். அந்த லுத்தர் பேரை போராட்டக்காரர், புரட்டஸ்டான்னு சொல்லுவாங்க. அதை உருவாக்கினவர் தான் மார்ட்டின் லுத்தர். இந்த கத்தோலிக்க மதத்தில் ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணினார். சரி, அதை விடுவோம். அதாவது ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு கிரீஸ்னு ஒரு பணம் கொடுத்து ஒரு காரியம் செய்யணும். அப்போது நீங்கள் இதன்படி செஞ்சால் தானா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, ஜனத்தின் அதிபதி பாவம் செஞ்சுட்டானா அவனுக்கு தகுதிக்கு தகுந்தாப்புல காலை வாங்கணும். ஒரு ஏழை பாவம் செஞ்சிட்டானா அவனுக்கு தகுந்தாப்புல காலை வாங்கணும். ஒரு ஒரு ஸ்திரீ ஆண்களை பெற்றுட்டானா அவன் ஒரு ஆட்டுக்கடை வாங்கணும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத ஏழையாக இருந்தால் புறா வாங்கணும். அதுவும் வாங்கி திராணிலாட்ட காட்டு புறாவாவது என்னச்சுன்னு வாங்கணும். அந்த காட்டு புறா வாங்குற காசில் காட்டு புறா குஞ்சமாவது வாங்கணும். எவ்வளோ கீழே வந்துட்டார் பார்த்தீங்களா? அப்போது ஏதாவது நீ என்னச்சுன்னு விலை கொடுத்து வாங்கி விளக்கரை செலுத்தினா தான் ஓம் பாவம் மன்னிக்கப்படும். இதை செய்கிறவன் பிழைப்பான்னு அர்த்தம். அப்போ செஞ்சால் தான் கிரியில் செய்யணும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இப்போது நம்மளை அவருடைய ரத்தத்தில் மீட்டு கொண்டதுனால யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அல்லேலூயா, இந்த விசுவாசித்தா எல்லா பாவங்களும் நிவர்த்தியாக்கப்படும். ஆண்டுடைய சமூகத்தில் ஆபகுக்கு தான் கர்த்தர் முதல்ல இந்த வெளிப்பாட்டை கொடுக்குறார். இடையில நம்ம இசைக்கிலும் பார்க்கலாம், அல்லது தானியிலையும் பார்க்கலாம், அங்கங்கே பார்க்கலாம். அந்த வார்த்தையில் பார்க்கும்போது விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் அதிகமாக சொல்லிக்கிட்டே வருவார். ஆனால் பகிரங்கமாக ஆபகுக்கில் தான் கர்த்தர் எங்கே வாசிக்கும்? 2ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. இங்கே பாருங்க, கர்த்தர் ஏதோ டாபிக் சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் அந்த தீர்க்கதரிசியை இப்படி எழுத வச்சிருக்கிறார், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினால். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீ என்னத்தை தான் பலி செலுத்தினாலும் சரி, வருஷத்தில் 3 தடவை என்ன ஆண்கள் எல்லாம் எருசலேம் தேவாலயத்தில் கூடி வரணும்.
அப்படி கூடி வராட்டா அது சரிப்பட்டு வராது. ஸ்தோத்திரம். நீங்கள் சகரியாவின் புஸ்தகத்தில் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகைக்கு வராதுடைய கண்ணெலாம் அழுகி போயிடும். பயங்கரமாக இருக்கும். சதையெல்லாம் வலிக்கு கீழே விழுந்துடும், கெட்டு போயிடும். இப்படிலாம் இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்ன செய்யணும், எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து தான் ஆகணும். வர முடியாதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லவே. அப்போது உங்கள் கிரியில் நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும். இப்படி செஞ்சால் தான் நீங்கள் பிழைக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அதை அப்படியே முழுசாக என்ன சொன்னால் புதிய ஏற்பாட்டில் மாற்றுகிறார். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 18-32 வாசம் பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தை எஸ்ஐகள் பார்த்து முதல் வார்த்தை மனம் திரும்பினா போர். ஸ்தோத்திரம். மனம் திரும்பிட்டு வேதம் சொல்கிறபடி ஆமோஸ் 5:4 அவர் சொல்கிறாரு. ஆமோஸ் கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்கிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்கள் என்னென்ன காலையில் வெட்டி பலி செலுத்தினாலும் சரி, என்னென்ன பண்டிகை ஆசரித்தாலும் சரி, பஸ்கா பண்டிகை கண்டிப்பாக ஆசரிக்கணும், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்கணும், வாரங்களின் பண்டிகை ஆசரிக்கணும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பண்டிகைகள் அதிகமான பண்டிகைகள் இருக்குது. இதெல்லாம் பெந்தெகோஸ்தே பண்டிகை பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் நாரிப்பின் பண்டிகை, அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை எல்லாம் இது ஒன்று போல் வரும். இப்படி அநேக பண்டிகைகளை அனுசரிக்கணும். அனுசரித்தாலும் பலிகளை செலுத்தினாலும் இந்த எல்லாம் செஞ்சாலும் கூட அவளை குற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிற பொழுது அவன் பிழைப்பான். பிழைப்பான்றதை நீங்கள் சாதாரண உலகத்தில் வாழ்கிற நல்லா வாழ்கிறான்ல அதை மட்டும் நினைக்காதீங்க. பிழைப்பான்னு சொன்னால் ஜீவனுக்குள் பிரவேசிப்பான் அல்லது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான்னு அர்த்தம். அந்த எண்ணத்தில் மட்டும் இருங்க. இப்போது இங்கே ஆர்டர் என்ன சொன்னால், ஆமோஸ் 5:4 என்ன சொன்னார்னா, என்னை தேடுங்கள். மனம் திரும்பின பிற்பாடு அப்படி இருந்துடக்கூடாது. அதுக்கடுத்து என்ன சொன்னால், என்னை தேடுங்கள். இன்னும் ஒரு வசனம் தாண்டி இன்னொரு வசனத்தை வாசிங்க. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த இடப்பட்ட ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இப்போ வாசித்த வசனத்தை அடுத்த பகுதியை நீங்கள் 2 வாசித்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், பெத்தேல், கில்கால், பேர்சபா, இந்த 3 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த 3 இவங்க என்ன சொன்னால் ஒரு விசேஷத்துக்காக தேடி போகிறாங்க. பெத்தேல் என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்கள். பெத்தேல் என்ன இருக்கு? இறப்ப என்ன செஞ்சுட்டான்? சோத்திரம். பெத்தேலில் ஒன்றும் தானில் கண்ணுக்குட்டியை தேடி போகிறாங்க. ஜீவனில் தேவனை கும்பிடுவீங்க எங்கே தேடி போகிறாங்க? கண்ணுக்குட்டியை தேடி போகிறாங்க. இந்த ஒரு கண்ணுக்குட்டிக்காக தான் வரைக்கும் போகணும். அங்கே வரைக்கும் தான் அங்கே வரைக்கும் போய் கண்ணுக்குட்டியை போய் கும்பிட்டு வருவாங்க. என்ன ஒரு முட்டாள்தனம்! அதுதான் கர்த்தர் சொல்றார், இப்போது என்னை தேடுங்கள், அல்லேலூயா, அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்போ வாழ்வு வேண்டுமா? மனம் திரும்பி நாம் என்ன செய்யணுமா? கர்த்தரை தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு இறையியல் சத்தியத்துக்குள்ள வரப்போகிறோம். புதிய ஏற்பாட்டில் அதிகமாக இறையியல் கொண்ட புஸ்தகம், இறையியல் வாக்கியங்கள் கொண்ட புஸ்தகம் ரோமர்கள் என்பது தான். ரொம்ப மறைபொருள் இருக்கும். 8:13 கொஞ்சம் வாசிங்களேன். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இங்கே பாருங்கள், 2 காரியம், அதாவது எதிரும் புதிருமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த 2 இந்த 8ஆம் அதிகாரத்துலேயே இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும், மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வாசிக்க போகிறோம். என்ன போட்டிருக்குது வாசனம்? மாம்சத்தின்படி நீங்கள் பிழைச்சிங்கன்னா இது என்னங்க அர்த்தம்? நீங்கள் உங்கள் சரீரத்துக்கு நல்லா சாப்பாடை கொடுத்து நல்லா வளர்த்து, அவங்க பிள்ளையை நல்லா வளர்த்து, நல்லா விதவிதமான சட்டையை போட்டு, செருப்புலேருந்து அதாவது முடி வெட்டுலேருந்து எல்லாம் அப்படி பூமியில் சம்பரமாக வாழ்கிறீங்க வச்சுங்க. இதை சொல்லுது வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்போ அந்த ஐஸ்வர்யனை கூட நினச்சிக்கங்களேன், நல்லா அவனை போல் சாப்பிட்டு எவனும் கிடையாது.
சரி, சாலமோன் எடுத்துக்கிட்டீங்களே, என்னை போல் யார் சம்பாரிச்சா, என்னை போல் யார் சாப்பிட்டா, என்னை போல் யார் இப்படிலாம் செஞ்சா, தோட்டத்தை யார் உருவாக்குனா, வேலைக்காரன் எனக்கு போல எத்தனை வேலைக்காரங்க இருக்குது, அப்படிலாம் பெருமை பேசுனா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இதை எப்படி மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இதற்கு எதிரான அல்லது நேரான உயர்வான மகிமையான ஒரு காரியம், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த சாலமோன் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிச்சிருந்தானா பிழைச்சிருப்பான். ஆனால் என்ன செய்யலை, அழிக்கலை. என்னங்க இது ரகசியம்? இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்க ஆவியானவர் கொண்டு சரீரத்தின் செய்கைகளை என்ன சொன்னால் செய்யல் தான், சரீரத்தின் காரியங்கள் அல்ல அல்லது அவயவங்களை அல்ல. ஆனால் புதிய ஏற்பாடில் பவுலை பற்றி வாசிக்கும் போது பவுல் இதிலும் ரொம்ப மேன்மையான செய்வார்னீங்கன்னா சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவார். அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்காங்களாம், சரீரத்தை அடித்து கீழ்ப்படுத்துவார். ஸ்தோத்திரம். நம்ம சரீரம் ஏதாவது செய்ய தூண்டுறது மாதிரி இருந்துச்சுன்னா அடித்து கூட கீழ்ப்படு. எப்படி என் சரீரத்தை வச்சு நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் மாம்சம் எலும்பி நரகத்துக்கு நான் போயிடுவேன் கூடாது. கர்த்தருக்கு அப்போது இப்போது இந்த 13ஆம் வசனத்தில் அடிப்படையில் நம்ம வாசிக்கிற பொழுது திரும்பி 1ஆம் வசனம் 8:1 வாங்கலேன். அருமையான ஒரு வார்த்தை துவக்கம். ஆனபடியால் இங்கே நல்லா வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து எங்கே இருக்கணுமா, நம்முடைய ஜீவனம் நம்முடைய வாழ்வு, அதாவது வாழ்வீர்கள் பிழைப்பீர்கள் அந்த வார்த்தையை நான் சொல்லலை. நாம் வாழ்கிற வாழ்க்கை நடைமுறை கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து அப்புறம் மாம்சத்தின்படி நடவாமல், அதாவது உங்களுக்கு மரணம் அல்லது உங்களுக்கு நரகம் அல்லது கண்டம்னேஷன் ஆக்கினை உங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் பவுலை கொண்டு தெளிவாக பேசுகிறார். மனம் திரும்பணும், மனம் திரும்புங்க, கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுறவங்க ஆவியின் நடத்துதல் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின்படி நடந்தால் தான் மாம்சத்தின் கிரியைகளை மாம்சத்தின் செயலை அழிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்னசினா இப்போ கர்த்தரை தேடுற நாம ஆவியின்படி நடத்த போகிற நாம கிறிஸ்து இயேசுவுக்கு உள்பட்டவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்ல இன்னொரு வசனத்தை நம்ம ஞானமாக பார்த்தோம்னா, ரெண்டு கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அந்த வார்த்தையை கவனித்து பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்குது? அவன் எங்கே இருக்கணுமா, உள்ளே இருக்கணுமா. எங்கே இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால். இந்த பாருங்கள், நாம் வெளியே நிற்கிற வரைக்கும் சேட்டை செய்வோம், வெளியே நிற்கிற வரைக்கும் உலக பிராமணம் எல்லா விதமான பாவங்களை செய்வோம். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே வந்துட்டானா அவன் புது சிருஷ்டி. நான் சொன்ன காரியத்தை நீங்கள் சொல்லணும். என்னது? வெளியே இருக்கிற வரைக்கும் என்ன செய்வான்? என்ன வேணாலும் செய்வான், மாம்சத்தின்படி உலக பிராணமாக என்ன வேணாலும் செய்வான். ஆனால் அவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தானா எதையும் செய்ய மாட்டான், செய்ய முடியாது. ஏன்னா அவன் எங்கே இருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான். இதைத்தான் நம்ம ஏற்கனவே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தோட வாசித்திருக்கோம். அதாவது திருமுழுக்கு பெறுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை என்ன செய்கிறாங்க? அணிந்து கொள்கிறார்கள், தரித்து கொள்கிறார்கள். அதனால தான் திருமுழுக்கு எடுக்கிறோம். ஆனால் திருமுழுக்கு எடுத்துட்டும் கூட இப்படி பாவம் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அங்கே ஒரு ஆக்கினை வரும். அது பவுல் சொன்ன மாதிரி அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாதுக்காண்டி சாத்தாங்கையில் அவனை ஒப்பு கொடுப்பாரான். ஏன்? அவன் வறுத்து எடுத்துட்டான்னா வேணாம்டா சாமி, சாவுகாசமே வேணாம், பிசாசுடைய சாவுகாசம் வேணாம், இனி நான் உண்டு, ஏசு உண்டு, என் வேதம் உண்டு, அப்படி சில மனம் திரும்பி வர்றதுக்காண்டி பவுல் சொல்கிறாரு அவனை சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்துன்றார். அங்கே ஒப்பு கொடுத்து அவன் நம்மளை வறுத்து எடுத்து அப்புறம் அந்த சூடு தாங்க முடியாமல் எந்திரிச்சு ஓடியாந்து இனி ஏசு மட்டும் போதும்,
அப்படி வாழணுமா? இல்லாட்டி ஆரம்பத்தில் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோமே, கிறிஸ்துவுக்குள்ளேயே இருப்போமே, அது நல்லதா? ஆமா, நல்லதுதான். என்னது நல்லது? அதாவது இங்கே வந்துட்டோம், இதுலேயே ஸ்டாண்ட் பண்ணும். ஸ்தோத்திரம். பகிரங்கமாக பச்சையாக வெளியரங்கமாக வச்சோன்னா லேசாக கெட்ட வார்த்தை, லேசாக போய் லேசாக ஒரு சின்ன பொருள் தான் தூக்கிட்டு வந்தால் போதும், தெரியாமல், அவங்களுக்கே தெரியாமல் இப்படி சின்ன சின்ன தவறுகள். இது பூரா கிறிஸ்துவுக்குள்ளே வெளியே இருக்கிற போல நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு செய்யவே கூடாது. ஸ்தோத்திரம். பவுல் சொல்லும்போது, ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, வெளியில் போய் கையிட்டு செய்கிறத விட கண்ணிட்டு செய்கிறது கட்படுத்துகிறார். ஆமாம், இதிலே அறுத்துட்டார், கண் பார்வையிலேவும். அப்போ ஒவ்வொரு காரியமும் தேவ சமூகத்தில் பார்க்கிற பொழுது, இப்போது பவுல் நல்லா இந்த 8ஆம் அதிகாரத்தில் சத்தியங்களை சொல்லிட்டு வருவார். 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்றி விடுதலை ஆக்கிற்றே. எது? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம் ஒன்று இருக்குது, நியாய பிரமாணத்தில் ஒரு பாவ பிரமாணம் ஒன்று இருக்குது. அந்த பாவ பிரமாணத்தை அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன செஞ்சிருச்சு? டெலிவரன்ஸ் கொடுத்துருச்சு, விடுதலை கொடுத்துட்டு. வசன வாசிக்கும் உங்களுக்கு விளங்குதா? அல்லேலூயா. அப்போது நான் பழைய ஏற்பாட்டில் இதை செஞ்சால் தான் பிழைப்பேன், புதிய ஏற்பாடு ஆவியின் பிரமாணத்தில் நான் விசுவாசிச்சா பிழைப்பேன். அல்லேலூயா. நான் தேவனை, என் இயேசுவை, என் பாவங்களை நிவர்த்தி ஆக்குவார். நம்ம எல்லாருக்கும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா 7ஆம் வசனமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த வார்த்தையின்படி, அந்த வார்த்தை விசுவாசிக்கிறதுனால எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாச்சு. கர்த்தர் அடிக்கடி இந்த உதாரணத்தை நம்ம வாசிக்கிறோம், சொல்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம். தீபத்து பகுதியில் சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் அந்த காலத்தில் ஊழி செஞ்சுருக்கிறாங்க. சீக்கிய மதத்திலிருந்து அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழி. அப்போது ஒரு மனுஷனை சந்திச்சிருக்கிறார் காடுகளில். அவர் வனத்துக்குள்ளே திரியும் போது அந்த மனுஷனை சந்திச்சிருக்கிறார். அவனுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனம் திரும்புதல் உண்டுப்பா, நீ மனம் திரும்பு, ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கொள், பாவம்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னா அந்த மனுஷன் சரி. அப்போ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போச்சு, ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே போய் காமிச்சிருக்கான். ஒரு பள்ளத்தை, எவரியா எனக்கு மன்னிப்பு கிடைக்கும், எனக்கு பரலோகம் கிடைச்சிருன்னு சொல்கிறீங்களே, இந்த பள்ளத்தில் கிடக்கிற எலும்புகள் பூரா நான் மனுஷர்களை கொலை செஞ்சு போட்ட எலும்புகள், இது அத்தனையும், இது பூரா நான் கொன்ன மனுஷர்கள், எனக்கு மன்னிப்பு உண்டா, கிடைக்குமா? அந்த தேவன் எந்த பாவத்தையும் மன்னிப்பார் சொன்னையே, மன்னிப்பாரா? அப்போது வார்த்தையை தான் சொன்னான், இயேசு ரத்தம் சகல 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 பாவங்களை நீக்கி அது சுத்திகரிக்கும். நீ மனம் திரும்பிட்டு நீ கர்த்தரை தேடிட்டா உன் பாவம், இந்த கொலை செஞ்சு அனைத்து பாவம் மன்னிக்கப்படும். அப்படியே சரணடைஞ்சிட்டானா அந்த மனுஷன். அதுக்கடுத்து அவருக்கு உடன் ஊழியராகி அதுக்கடுத்து ஊழியம் செஞ்சான். அல்லேலூயா. தேவசனை காத்துக்கு தேவைப்பட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு பிழைப்பு வேணுமா? சாகருடைய சாவை அவர் விரும்புவதில்லை. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த பாவி மனம் திரும்பி கர்த்தரை தேடி ஆவின் பிரமாணத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு சாவு இல்லை. அவன் மனம் திரும்புவதனால அவன் பிழைப்பான். கர்த்தருக்கு சொல்லிங்க வாசிக்கிறோம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். வார்த்தையை கவனிச்சு, ஒவ்வொரு வார்த்தை முத்தான வார்த்தை. இல்லை, கடைசி வார்த்தை வந்து திரும்பி வாசிக்கிறேன். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கு என்ன தீர்க்கப்படுகிறது? பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக்குகிறார். பாவம் செஞ்ச மனுஷனுக்கு தான் ஆக்கினை. இங்கே வசனம் என்ன போட்டிருக்கு? பாவத்தையே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். எப்படி? இந்த இயேசுடைய சரீரத்தில் பாடுகள் பட்டதுனால இந்த மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய சரீரத்தில் காணப்படுற பாவம், இயேசுடைய பரிசுத்த சரீரம் சிந்தப்படுற ரத்தத்தினால
இந்த பாவ மனுஷனுடைய பாவங்கள் இது பரிகரிக்கப்பட்டு அல்லது ஆக்கினைக்குள்ளாகப்பட்டு இந்த மனுஷன் இப்போ நீதிமானாய் மாறுகிறான். பழைய ஏற்பாட்டில் கிரியை செஞ்சால் அவன் நீதிமான், ஆனாலும் அந்த நீதிமான் அவன் பிழைக்கிறதுக்கு கஷ்டம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் உள்ளவன் அவன் பிழைப்பான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது தேவ சமூகத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றையும் மாம்சப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய. 2 பிரமாணத்தை சொல்லிக்கிட்டே வர்றார். நியாய பிரமாணத்தினுடைய மாம்சப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இப்போது நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், நல்லா கேளுங்க. அதாவது இந்த பாவம் செஞ்சாச்சு, இந்த பாவத்துக்கு 5000 மதிப்புள்ள ஒரு ஆடு, 10,000 மதிப்புள்ள 10,000 மதிப்புள்ள ஒரு காளை, ஒரு எனக்கு நம்ம மதிப்பு தெரியாது, நம்ம சொல்கிறேன், சும்மா ஒரு கணக்கு சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இப்படி ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது. அப்போது இந்த மனுஷன் ஒரு சின்ன தப்பு செஞ்சாட்டானா 5000 மதிப்பில் ஒரு ஆடை கொண்டு என்ன செஞ்சிடணும், வெட்டிடணும். அப்போது அவனுக்கு என்னச்சிடும், பாவம் நிவர்த்தி ஆயிரும். செஞ்சிட்டான், இவன் கோடீஸ்வரன். இவன் என்ன செய்வான், இன்னொரு தப்பு பண்ணுவான், இன்னொரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்குவான். இன்னொரு தப்பு பண்ணுவான், இன்னொரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்குவான். அவனுக்கு 5000 பெரிய காரியமே மேட்ரே கிடையாது. அப்போது இது தொடர்ந்துக்கிட்டு தான் போகும். இது நல்லதா? அப்போது செய்ய போகிற பாவத்துக்கும் அவன் என்ன செய்றான், முன்கூட்டியவும் சரி 5000 எடுத்து வச்சுங்கடா, அந்த பாவம் செய்வோம், இந்த கொலை செஞ்சால் இத்தனை 1000 ரூபா பலி செலுத்தினா போவோம். இது தொடரக்கூடாது. வசனம் வாஸ்தவம் 5ஆம் வசனம், மாம்சத்தின்படி நடக்கிற மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இது தாங்க, இதுதான், இது செஞ்சாத்தான் இத்தனை பலி செலுத்தின போதும்ல, சரியாயிரும்ல. மாம்சத்தின்படியே சிந்திக்கிறாங்க, ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாலும் பிறந்த மனுஷன், பிறந்திருக்கிற மனுஷன், பிறக்க போகிற மனுஷன், எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததுனால, அவர் ரத்தம் செஞ்சதுனால எல்லா பாவங்களையும் அவர் நீக்கி சுத்திகரிக்கிறார். இப்போது நான் விசுவாசா போதும், சரி, அநேருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ விசுவாசம் செலவே இல்லை, விசுவாசம் செலவே இல்லை. ஆனால் இனி பாவம் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சந்திக்கிற மனுஷன்ட்டு அதைத்தான் சொல்லாது. இனி பாவம் சொல்லுங்க, இனி பாவம் செய்யாது, செய்யக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு பிழைப்புக்கு கர்த்தர் என்ன செய்யனா வாசலை திறந்து வச்சிருக்கிறார். காலங்கள் கடந்து போது கர்த்தருக்கு சொல்கிறோம். ஆனாலும் தேவசத்தில் இன்னும் அந்த பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி சில காரியங்களை பார்த்துட்டு புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய பிரமாணத்தை பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம். பழைய ஏற்பாட்டில் லேவியராகவும் 18 எடுத்துக்கோங்க. லேவியராகவும் 18 1 முதல் 5. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவருடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களை கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். அவைகளின்படி செய்கிறவன் அவைகளால் பிழைப்பான், செய்கிறவன் பிழைப்பான். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்கே இப்படி சொல்லி வரும்போது ஆண்டவர் சொன்னார், நம்ம ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி அல்லது கொஞ்சம் நாட்களாயிடுச்சு தியானிச்சிருக்கோம். எது? இந்த 2ஆம் 3ஆம் வசனத்தை, நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்துடைய செய்யின்படி செய்யக்கூடாது. அதுக்கடுத்து நீங்கள் போய் குடியேற போகிற கானான் தேசத்துடைய செய்யின்படியும் செய்யக்கூடாது, அவங்களுடைய முறையின்படியும் நடக்கக்கூடாது. அப்போது எகிப்தில் இவங்க குடியிருந்தாங்க, அதனால் எகிப்து ஒரு பாவ தேசம், ஒரு உலகம்.
அந்த உலகத்தாருடைய செய்களைன்னு செய்யக்கூடாது. சரி, எகிப்தை விட்டு கடந்து வந்துட்டோம். எங்கே போக போகிறோம்? அவங்க எங்கே போக போகிறாங்க? கானான் போக போகிறாங்க. அப்போ கானான் தேசத்தாருடைய செயல் செய்யக்கூடாது. கானான் தேசத்தில் 7 விதமான கூட்டம் இருக்குது. அது 7 விதமான ஜனங்கள் இருக்காங்க. அந்த 7 விதமான ஜனங்களும் அருவருப்புகளை செய்கிறவர்கள். நீங்கள் பின்னாடி வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படியும் வித்தியாசமாக ரொம்ப தாறுமாறான காரியங்களாக அந்த கானான் தேசத்தில் செய்வாங்க. இப்படிப்பட்ட செய்களை இங்கே கடந்து வந்த தேசத்தில் செஞ்சிடக்கூடாது. கடந்து போகிற தேசத்துலையும் அவங்கள பார்த்து நினச்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. சரி, இதை இப்படி நமக்கு அப்ளை பண்ணுங்க. எப்படி? நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எகிப்து. அப்போ எகிப்தில் இருந்தபோது திருடணும், கொலை செஞ்சோம், கொள்ளையடித்தோம், கெட்ட வார்த்தை பேசணும், பொய், களவு எல்லாம் செஞ்சோம். அப்போது அது உலகம். அப்போ அதுலேருந்து வந்துட்டோம். இப்போது அந்த எகிப்தில் செஞ்சதை நம்ம என்ன செய்யக்கூடாது? கவனிக்கிறீங்களா? முத்துக்குமாரியா தள்ள கை வைக்கிற? கவனிக்கிறியா? நம்ம என்ன செய்யக்கூடாது? எகிப்தினுடைய செய்கையை செய்யக்கூடாது. அதுக்கடுத்து கானானுடைய செய்கையில் என்ன செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. அதை நம்ம அப்ளை பண்ண சொன்னேன். இப்போது நாம் உலகத்தில் இருக்கும்போது, பாவத்தில் இருக்கும்போது அதை விட்டுட்டோம். இனி அதை செய்யக்கூடாது. இப்போ எங்கே வந்துட்டோம்? கானானுக்குள்ளே வந்துட்டோம். கானான் நமக்கு என்னது? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இப்போ ஆவிக்கிற வாழ்க்கை யார் சொன்னது? நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு வந்துட்டோம். சரி, ரைட். இப்போ நம்ம சபைக்குள்ள வந்துட்டோம். இப்படி சொல்லணும், இதான் நல்லா இருக்கும். இப்போது சபைக்குள்ள வந்துட்டோம். சபைக்குள்ள வந்துட்டோம்னா ஐயோ பயங்கரமான ஒரு காரியமாக இருக்குது. என்னதுன்னு பார்க்கலையா? என்னன்னு கேட்டால், அந்த உலகத்தில் இருக்கும்போது அவங்க செஞ்சு செய்யக்கூடாது. சபைக்குள்ள வந்துட்டு சபைக்குள்ளேயும் சில காரியங்களை செய்யக்கூடாது. சபைக்குள்ள என்ன இருக்குது? ஆண்டவர் இயேசு மத்தேயு 23 அதிகாரத்தை சொன்னார். 1ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, போதும். இந்த வசனம் எத்தனை பேருக்கு வழங்குது? விளங்குதா? என்ன சொன்னீங்க? ஊழியக்காரங்க என்ன செய்றாங்க? சொல்கிறாங்கல்ல, போதிக்கிறாங்கல்ல, அதை செய்யணும். ஆனால் அவங்க சேட்டை செய்வாங்க. அந்த சேட்டையை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு ஏசுனார் சொல்கிறார். வழங்குதா? என்ன போட்டிருக்குது? நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். சொல்கிறதெல்லாம் செய்யணும். ஆனால் அவங்க செய்யும்படின்னு சொல்கிறாது, செய்யாதீங்க. தேவ சமுத்திர காத்திருக்க தேவ பிள்ளைகள் நல்லா கவனித்து பாருங்கள். வசனம் சொல்லுது அவங்க சொல்கிறத செய்யுங்க. அவங்க என்னத்தை சொல்கிறாங்க? சத்தியத்தை சொல்கிறாங்க. சத்தியத்தை என்ன செய்யுங்க? செய்யுங்க. ஆனால் அவங்க செய்கை இந்த நம்ம சொன்ன செய்யணும் சாதாரண ஃபிசிக்கலாக அவங்க கை ஆட்டுறது, காலாட்டுறது, சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, அப்படி இதெல்லாம் வெளிப்புறம் செய்யும். ஆனால் செய்யன்னு சொன்னால் இன்றைக்கி செய்யலை வேறு மாதிரி இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? உபதேசங்கள் வேறு மாதிரி போகுது. அதனால பழமொழி சொன்ன மாதிரி ஊருக்கு தாண்டா உபதேசம். தெரியுமா அந்த பழமொழி? உனக்கும் எனக்கும் இல்லை அந்த உபதேசம். ஊழியக்காரன் இப்போ என்ன செய்யணும்னா சபைக்கு தான் உபதேசம் பண்ணுறது, தனக்கு உபதேசம் கிடையாது. அநேக சத்தியங்களை அவங்க கை கொண்டதே கிடையாது. பிழைப்புக்காக வாயில் சத்தியத்தை சொல்கிறதோட சரி, நடைமுறைக்கு சத்தியத்தை கை கொள்றதே. அப்போ அதான் சொன்னார். இந்த 23 அதிகாரத்தை வாசம் இதுவே திருப்பி 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 சொல்லுவார். உங்களுக்கு சொல்லுகிற யாவை கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்யும்படியோ செய்யாதுங்கள். இப்போது நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். நம்மளை செய்ய சொல்லுவாங்க,
ஊழியக்காரங்க செய்ய சொல்லுவாங்க, ஆனால் ஊழியக்காரங்க செய்ய மாட்டாங்க. அதாவது மன்னிங்கன்னு சொல்லுவாங்க, மன்னிக்க மாட்டாங்க. தான தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, தான தர்மம் பண்ண மாட்டாங்க. கீழ்ப்படிஞ்சுங்கன்னு சொல்லுவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. கனம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, கனம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு வழங்குது? நீங்கள் ஒவ்வொரு காரியத்து பின்னாடி வாசித்தே போகும்போது ஆண்டு சொல்றாரு, நீங்களும் ரவி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கு. நீங்கள் எல்லாரும் சகோதராக இருக்கிறீர்கள். பூமியில் ஒருவனும் பிதா என்று சொல்லாதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கு. நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய். இது ஊரா யார் இப்போ கேட்குறா? இது யார் கேட்குறா? நீங்கள் தெரியாதனமா நாளைக்கு யாரோ குருவானவரே அப்படி சொன்னீங்கன்னா சத்தியத்தின்படி நடக்கலைன்னு அர்த்தம். நாங்கள் கேட்குறோன்னு சொல்லிட்டு நடக்கலைன்னு அர்த்தம். நம்ம ஜபத்திலே ஜபம் பண்ணுவோம் தெரியுமா? குருமார்கள்னு சொல்லி. குருமார்கள் யார்? ஆயர்கள், குருமார்கள். ஃபாதரை குருமார்னு சொல்லுவாங்க, ரெவரண்ட்டை குருமார்னு சொல்லுவாங்க. அங்கே போட்டு தான் அவங்கள குருமார்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டு பகிரங்கம்மா பச்சையா குருன்னு சொல்லாதீங்கன்னு இருக்கார். குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். அல்லேலூயா. சாது செல பண்ணுறவருடைய வார்த்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த அவர் சொல்லுவார், இந்த ரு பாவத்தை அழிப்பவர். அந்த சமஸ்கிருதத்தில் கு அப்படின்றது ஒரு அர்த்தம், ரு அப்படின்றது ஒரு அர்த்தம், பாவத்தை அழிப்பவர். அப்போ யார்? எந்த ஃபாதர் பாவத்தை அழிப்பார்? எந்த ரெவரண்ட் பாவத்தை அழிப்பார்? இயேசு ஒருத்தர் தான். இயேசு ஒருத்தர் தான் குரு. அந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார். ஆனால் இவங்க இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரையும் குரு. இன்றைக்கி வெளியே பின்னாடி வசனம் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த 15 வசனம் வாசிங்களே ரொம்ப இதாக இருக்கும். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிடம் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்கி. ஸ்தோத்திராண்டவர். எவ்வளவு ஒரு இந்த வசனம் எப்படி சொல்கிறது? இந்த டெரிபிள்னு சொல்லுவாங்க, பயங்கரமான ஒரு வசனம். நீங்கள் உங்கள் மார்க்கத்தை நாகரிகாண்டி இப்படியும் கடலை கடந்து தேசத்தை கடந்து சுற்றி திரிஞ்சு ஒருத்தனை பிடிச்சிட்டு வர்றீங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு வந்த பிற்பாடு அவனை என்ன செஞ்சுறீங்க? உங்களை விட அவனை ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்குறீங்க. எதுக்குடா கூப்பிட்டு வந்துட்டு அவனை டபுள் மடங்காக நரகத்தில் தள்ளுறியே. இயேசுவை அறியாமல் தான் 1 மடங்கு நரகம் ஆக்கினேன். இயேசுவை அறிந்து உன் பாவத்தையும் அவன் செய்கிறதுனால இப்போ ரெட்டிப்பான பாவம். இந்த தூத்துக்குடியில் வேடநத்தத்தில் ஒருத்தனை கேஸ் பிடிச்சிட்டு பார்த்தீங்களா? போன வாரம் ஒரு +2 பிள்ளைய சாவச்சான ஒருத்தன் 2 மரண தண்டனையா? என்ன மரண தண்டனை? 2 மரண தண்டனை. போன வாரம் ஜட்ஜ்மெண்ட் பிடிச்சிருக்கு நம்ம ஊரில். அவ பாருங்கள், ரெட்டிப்பான நரகம். செத்துருவான். செத்தாலும் திரும்ப தான் தூக்கு போடுவாங்க. ஒரு தடவை தூக்கு போட்டு செத்துட்டான்னா அவன் செத்தாலும் சாகாட்டாலும் குறிப்பிட்ட நிகழ்ச்சி திரும்ப ஒரு தடவை தூக்கு தண்டனை போடுவாங்க. அவன் செத்த உடம்பு தூக்கி மொத்தம் பயப்படுவாங்க. அதுக்கு தான் அப்போ வசனம் சொல்லுது, குருடரான வழிகாட்டியில் உங்களுக்கு ஐயோ, எவனாலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியமனால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனால் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியமனால் அவன் கடனாளி என்று சொல்கிறீர்கள். பாருங்க, அவங்களுக்கு அங்கே இருக்கிற காணிக்கை மேலே இவ்வளோ கண்ணாக இருக்குது பாருங்க. அதை ஆண்டு பார்த்துக்கிட்டே சொல்கிறார். குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குற தேவாலயமோ? இப்படி அநேக காரியங்களை சொல்லிட்டு போவார். சரி, நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம் ரொம்ப நேரம். ஆனால் சொல்ல வேண்டிய சத்தியம், தேவ சமுதிரம் காணப்படும் தேவ பிள்ளைகள் இப்போது இந்த ரோமருக்கு வந்துடுவோம். திரும்பியும் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். அங்கே போனால் அது நமக்கு முடிவு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாசிக்க போகிறோம். 5 வாசிக்கும் 6 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. மரணம் நல்லா கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் பழைய பிரமாணத்துக்குரிய காரியம் அனைத்தும் நரகம், மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஜீவன் சொன்னால் இதான் பிழைப்பீர்கள். அல்லேலூயா, பிழைப்பீர்கள். நீங்கள் எப்போ பிழைப்பீங்க? டக்குன்னு சொல்லுங்கள்.
கீவர்ஸ் நமக்கு நீ முதல் வசனம், மனம் திரும்புங்கள் கர்த்தரை தேடுங்கள். மனம் திரும்புங்கள் கர்த்தரை தேடுங்கள். அப்புறம் எண்ணாமத்தில் ஒரு வசனம் உண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எவன் நோக்கி பார்க்கிறானோ அவன் பிழைப்பான். எதை? உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை. இதை புதிய ஏற்பாட்டில் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ உயர்த்தப்பட்ட இயேசுவை யார் நோக்கி பார்க்குறாங்களோ, வெளியே ஒரு வசனம் உண்டு, பூமி எல்லையெங்கும் உள்ளவில்லை என்னை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. அப்போது தேவ சமூகத்தில் 1வது மனம் திரும்புதல், 2வது தேடுதல், 3வது அவர் நோக்கி பார்த்தல். இப்போ நாம் பிழைப்போம். ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் அந்த இறையல்காரன்னா போயிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்யணும், அதை முடிக்கிறக்காண்டி அந்த இன்னொரு வசனத்தை வாசித்து 8ஆம் வசனத்தை வாசிடுவோம். பிரியமாக இருக்க மாட்டார்கள், ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சுன்னே கிறிஸ்துவுடைய ஆவி உங்களுக்கு வந்துடுது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தினித்து மரித்ததாயும், நல்லா கவனிங்க, ஆவியானது நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். முதல்ல என்ன வாசித்தோம்? கிறிஸ்துக்கு உட்பட்டுள்ளாக இருந்து வாசித்தோம். இப்போது 10ஆம் வசனத்தில் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தினித்தும் மரித்ததாய், அதாவது பாவ செயல்கள் மரித்து காணப்படணும். சரி, அடுத்து 11ஆம் வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பார். எதுக்காக? உயிர்ப்பித்து பிழைப்பை, வாழ்வை, நித்தியத்தை கொடுக்கும்படியாக. சாகுருடைய சாவை விரும்பாதவர் இப்போ உங்களுக்கு வாழ்வை தருகிறவராக இருக்கிறார், உங்களுக்கு பிழைப்பை தருகிறவராக இருக்கிறார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பிற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தினுடைய பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். சரி, இதோட முடிக்கிறோம். தேவன் தொடர்ந்து நம்மை அப்படி அந்த ஆவிக்கிற பிரமாணங்களை, ஆவிக்கிற சத்தியங்களை கர்த்தர் சுத்தமான பொழுது நம்மை இன்னும் தியானிக்க வைக்க உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். நம்ம எழுதுன்ற ஒரு